என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியேறப் போகின்றேன். நான் எனக்கு பதிலாக காவலுக்கு உன்னுடைய குலதெய்வத்தை நிற்க வைத்து விட்டுத்தான் செல்லப் போகின்றேன். அம்மா எங்கே செல்லப் போகின்றாள் என்று தானே யோசிக்கின்றாய்? என் பிள்ளையே, அதைத்தான் உனக்கு சொல்வதற்காக இன்று வந்திருக்கின்றேன். ஆரம்பத்திலேயே எதற்காக உன் குலதெய்வம் உனக்கு காவலாக நிற்கப் போகிறது என்று சொல்லிவிட்டேன் என்றால், என் பிள்ளை, நான் வெளியே போகிறேன் என்றவுடன் பயந்து விடக்கூடாதல்லவா? நமக்கு யாரும் துணையாக இல்லை என்று எண்ணிவிடக்கூடாதல்லவா? அதனால்தான் உனக்கு துணையாக உன் குலதெய்வம் இன்று நிற்பார்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த வராகி செல்லப் போகின்ற இடம் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பத்தை கொடுக்க போகின்ற இடம். உன்னுடைய வாழ்க்கையில் பல நாட்களாக நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த ஒரு இடம். இந்த இடத்திற்கு அம்மா எப்பொழுது செல்வாள் என்று நீ மனதில் ஏக்கம் கொண்டு நின்ற ஒரு இடம். அப்படி என்ன இடமாக இருக்க முடியும்? உன் தாயானவள் நான் அங்கே சென்று விட்டால் உன்னுடைய பாதி பிரச்சனைகள் உனக்கு முடிந்துவிடும். மீதி பிரச்சனைகளை நீ சரி செய்து விடுவாய். அந்த அளவிற்குரிய ஒரு இடத்திற்கு இப்பொழுது இந்த தாயானவள் செல்ல வேண்டும் என்று நீ நினைத்ததை நான் நிறைவேற்றப் போகின்றேன். என் தங்கமே, இந்த வராகி யார் என்று எத்தனை காலம் நிரூபித்தாலும் போதாதல்லவா? என் பிள்ளைக்கு எவ்வளவு உதவிகளை செய்தாலும் அது போதாதல்லவா? அதனால் உன் தாயானவள் இன்று உனக்கு மிக பெரிய உதவியை செய்யத்தான் ஒரு இடத்திற்கு செல்லப் போகின்றேன். என் குழந்தையே, அதற்கு முன்பாக உன்னிடத்தில் பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது. என் குழந்தையே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் பாதி மற்றவர்களால் என்றால் பாதி பிரச்சனைகள் உன்னாலேயே உனக்கு ஏற்பட்டு விடுகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கின்ற உனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனைகள் வருகின்றது என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய யோசனைகள் எல்லாமே சரியானதுதான். எந்த வம்பிற்கும் இதற்கும் செல்லாத உனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனைகள் என்று நீ எண்ணுகின்றாய்? எல்லாவற்றிற்குமே உனக்கான பதில் கிடைக்கும் என்று நம்புகின்றாய். ஏனென்றால் தவறுகள் செய்தவர்கள் எல்லோருமே அங்கு நல்லபடியாக சுற்றி திரியும் பொழுது, தவறேதும் செய்யாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் இருக்கின்ற நமக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனைகள் தொடர்ந்து வருகின்றது என்று என் குழந்தை எண்ணி மனம் வேதனைப்படுகின்றாய் அல்லவா? என் தங்கமே, எல்லாவற்றிற்குமே ஒரு நாள் நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும். எல்லா சூழ்நிலைக்கும் ஒரு நாள் உனக்கான தீர்வு கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். தன்னால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தன்னுடைய மனது நினைத்தால் சரி செய்து விடலாம். ஆனால் மற்றவர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது? அதிலும் குறிப்பாக மற்றவர்கள் செய்கின்ற துரோகங்களினால் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளை விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் உனக்கு நல்ல தெளிவு கிடைக்க வேண்டுமல்லவா? இந்த வராகி அதற்குரிய இடத்திற்குத்தான் செல்லப் போகின்றேன். அதாவது, உனக்கு துரோகத்தை செய்த உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்திற்குத்தான் இந்த வராகி இன்று செல்லப் போகின்றேன். துரோகம் என்பது நம்பிக்கை துரோகம். இவர்கள் செய்த இந்த நம்பிக்கை துரோகத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த பல விஷயங்கள் இருக்கின்றது. முதலில் உன்னுடைய நிம்மதியை இழந்து விட்டாய். முதலில் உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்து விட்டாய். இப்படி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இழந்துவிட்டு இதற்கு காரணமாக இருக்கின்ற இவர்களை எதுவும் செய்ய முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய். நம்பிக்கை துரோகத்தையே செய்ய துணிந்தவர்கள் எதற்கும் துணிந்தவர்களாகத்தானே இருப்பார்கள். என் பிள்ளையே, இதை எண்ணி எண்ணிதான் நீ மனதிற்குள் மிகுந்த வேதனை கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றாய். நமக்கென்று இந்த வாழ்க்கை தருவது என்னவாக இருக்குமோ,
நமக்கு இந்த வாழ்க்கையில் நடப்பது என்ன விஷயமாக இருக்குமோ என்று எண்ணி நீ வேதனைப்படுகின்ற நேரத்தில் அவர்களுக்கான தண்டனையை கொடுத்துவிட நான் அவர்கள் இல்லத்திற்கு புறப்பட்டு விட்டேன். என் பிள்ளை, உன்னுடைய மனது எப்படிப்பட்ட மனது தெரியுமா? எதிரியாக இருந்தாலுமே அவர்களுக்கு தண்டனையை வழங்கிவிடக்கூடாது என்று நினைக்கின்ற மனது. எதிரியோ துரோகியோ யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், அவர்களிடத்தில் ஏமாந்தது நமது தவறு. அவர்கள் நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கின்ற அளவிற்கு பழகியது நம்முடைய தவறல்லவா? அதனால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் நாம் ஓரளவிற்கு ஓரிடத்தில் சரி செய்து வைத்துவிட்டு நாம் மற்றவர்களுக்கு எந்த கெடுதலையும் செய்யாமல் இருந்து விடலாம் என்றுதான் என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். ஆனால் என் குழந்தை, உண்மை என்ன தெரியுமா? தெய்வமும் அவ்வளவு எளிதாக அத்தனை சுலபமாக யாருக்கும் எந்த தண்டனையையும் கொடுத்து விடாது. யார் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எந்த அளவிற்கு பிரச்சனையை தொடுகின்றது என்பதனை பொறுத்துதான் தெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும். அப்படி பார்த்தால் என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்த துரோகங்கள் எல்லாமே தண்டனைக்குரிய துரோகங்கள். என் குழந்தையே, நான் அங்கு சென்று விட்ட பிறகு நிச்சயமாக நான் என் மனதிற்கு எது சரி என்று படுகின்றதோ அதை நிச்சயமாக செய்துவிட்டுத்தான் வருவேன். நீ நினைக்கலாம், எல்லாம் நடந்து முடிந்து விட்டது, இதற்கு பிறகு எதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று. என் பிள்ளையே, பாதிப்புகள் ஏதோ குறைவாக இருந்திருந்தால் நான் விட்டிருப்பேன். ஆனால் பாதிப்புகளை பற்றி இவர்கள் சிந்திக்கவில்லை. இதனால் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை. அடுத்தவர்களை பற்றிய கவலையும் அவர்களிடத்தில் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தெய்வம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் விட்டுவிடுமா? தெய்வம் அவர்களை அப்படி விட்டுவிட்டால் தெய்வம் இருப்பதற்கு அர்த்தம் என்ன? தெய்வம் இருந்து இந்த வாழ்க்கையை வழிநடத்துவதற்கான அர்த்தம் என்ன என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதைத்தான் இந்த அம்மா நானும் செய்ய போகின்றேன். இவர்கள் வாழ்க்கையில் தண்டனை குறைவு என்பது நிச்சயமாக கிடையாது. உன்னுடைய கண்ணீருக்கு இவர்கள் ஆளாகி இருக்கின்றார்கள். நீ வேண்டாம் என்று மறுத்தும் அதை முடியாது என்று சொல்லி தவிர்த்திருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு எதிராகவும் உன் பின்னால் நின்று உன் முதுகிற்கு பின்னால் குத்துவதுமாகத்தான் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இது போன்றவர்கள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ தெளிவாக செய்வதற்கான முயற்சிகளை எடுத்து கொள்ள வேண்டும். முயற்சிகள் என்பது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எந்த அளவிற்கு உயர்வாக இருக்கின்றதோ அதை பொறுத்தது. அதன்படி என் பிள்ளையும் உன் வாழ்க்கையை நீ சரியாக நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பாயானால் இந்த தாயானவள் உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்திற்கு சென்று அங்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்துவிட்டு வந்து விடுவேன். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை சரியான நேரத்தில் கொடுத்து விடுவேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. உனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கின்றது. உனக்கு உன் மீது நீ எப்படிப்பட்டவர் என்கின்ற நல்ல எண்ணம் இருக்கிறது என்றால் போதும். இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே உன்னால் நிச்சயமாக சரி செய்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, அவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற தண்டனை என்னவென்று நீ யோசிக்க வேண்டாம். அவர்கள் வாழ்க்கை சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்டு நீயே புரிந்து கொள்வாய், அம்மா அவர்களுக்கு என்ன தண்டனையை கொடுத்திருக்கிறேன் என்று. இனிமேல் இது போன்றவர்களை எல்லாம் நினைத்து வருந்தாதே. இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்த செயலுக்கான தண்டனையை நிச்சயமாக பெற்றே தீர்வார்கள். வராகியினுடைய ஆட்டம் அவர்கள் இல்லத்தில் களை கட்டப் போகின்றது. இனிமேல் இந்த தாயானவள் என்னிடத்திலோ என்னை வணங்குகின்ற என் பிள்ளைகளிடத்திலோ ஒருபோதும் நெருங்கி விடமாட்டார்கள்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.